டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ வந்து இப்போ கோபமாக வந்து அவங்க யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், முடிஞ்சால் கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவர் ஷேர் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னா, அதில் என்னென்னா சக்தியோட சேனல் இருக்கலாம், அவங்க சேனலோட வீடியோஸ்க்கு கீழே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன கமெண்ட்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுவோம். அது என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக தமிழே ரீட் பண்ண தெரியாது. இவங்க அதுக்கு மேலே தமிழை தப்பாக டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது தப்பாக ரீட் பண்ணால் சாரி. சக்தி சிஸ்டர் அந்த மணி ரொம்ப தான் ஆடுறான், புதுசாக ஒரு பொண்ணோட சுற்றுறான், அதை கல்யாணம் முடிக்கத்தான் கனியை பற்றி தப்பாக சொல்லி வேறொருத்த மூலமாக கமெண்ட் போட வைக்கிறான். விடாதீங்க சிஸ்டர், மணி மேலே கேஸ் கொடுங்க. அவன் வீடியோ எல்லாம் அவனோட யூடியூப் சேனலும் இருக்குது, அந்த பொண்ணோட யூடியூப் சேனலும் இருக்குது. ராஜு இந்த நிலைமையில் இருக்கும்போது எப்படியும் கனிக்கு டைவர்ஸ் பண்ணி கதைக்கிறான். ப்ளீஸ் சிஸ்டர் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மணி ப்ரோ அழகாக டைப் பண்ணியிருக்காங்க, புரியுது. அவங்க என்ன மணி ப்ரோ என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, லைக்காக அதுக்கும் சக்தி சிஸ்டர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு. அதுக்கு மணி ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக்காக பண்ணுறீங்க, நான் கேஸ் கொடுத்தப்பவே நேரில் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாலுங்க, உண்மையாலுமே தைரியம் இருந்தால் அந்த கமெண்டில் சொல்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி ப்ரோ சொல்லியிருக்காங்க. பழனி ஸ்டேஷன்லேயே கொடுங்க, அவங்களுக்கு தான் உங்கள் வண்டவாளம் எல்லாம் தெரியும். கொடுக்க மாட்டீங்க ஏன்னு எங்களுக்கும் பழனி ஊருக்காரங்களுக்கும் தான் தெரியும். கொடுத்த அவங்க மானம் தான் போகணும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பாவம் இந்த ஃபாலோவர்ஸ்க்கு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. ஸோ அது வெளிப்படையாக மணி ப்ரோ சொல்லலை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு மட்டும் சொல்லிவிட்டு மணி ப்ரோட கமெண்ட்ஸ் மூலமாக தெரிய வருது.